கரூர்ல ஓடி போன உங்க தலைவர் மாதிரி எங்க தலைவர் இல்லடா. எங்க தலைவர் மிசா கேஸ்ல உள்ள போய் தாட எலும்பு இருக்குல்ல, தாட எலும்பு, அது தாட எலும்பு பிரேக் ஆகி வந்தவரடா. அப்படியே சொல்லி இவ்வளவுதான் ஒரு குரூப் ஓட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தெளிவா ஒரு விஷயம் வந்திருக்கு. என்னன்னா, இன்னைக்கு முன்னாலே வந்த ஒரு விஷயம் தான், மிசா ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல் ரிப்போர்ட் படி அதை அதுல யார் யார் போராடினா, அந்த டைம்ல யார் யார் உள்ள போனா, அந்த பர்டிகுலர் கேஸ் சம்பந்தமா யார் யார் உள்ள போய் தண்டனை அனுபவிச்சான்னு சொல்லி இந்தியா ஃபுல்லா ஒரு பெரிய பண்டில் புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல எவ்வளவு கலையை கிண்டி பார்த்தாலும், அந்த புக்கை திரும்ப திரும்ப தலைகீழ படிச்சு பார்த்தாலும், அதுல நம்ம தத்தியோட அப்பா இருக்காரு, அவர் சட்டசபையில மட்டும் இல்லைங்க, அந்த மிசா புக்ல கூட காணல, அப்பாவை அங்கேயும் காணல. எனக்குன்னே வர்றாங்க. இதெல்லாம் நானா ரொம்ப ஆவலா இருந்தேன். இந்த மாதிரிலாம் கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்காதா, இதெல்லாம் வச்சு நம்ம அடிக்க மாட்டோமான்னு ஆசையா இருப்பேன். எவனாவது வந்து பேசணும் அப்படின்னா தான் அடிச்சா தான் நல்லா இருக்கும்னு. இதான் நம்ம தலைவர் பேசிட்டாரு, அறிவாளி, எல்லா பாயிண்டா முடிச்சு விட்டார். இது இந்த எமர்ஜென்சி ஃபைல், இந்த பண்டிலா வந்துச்சு. அந்த பண்டில் எத்தனை பேர் உருவனைன்ற ஒரு தனி லிஸ்ட் இருக்குது. அது காங்கிரஸினுடைய. சரி, என்ன இருந்தாலும் தாயா பிள்ளையா பழகிட்டு போயிருக்கானுங்க, அவனுக்கு போய் அடிச்சுக்கிட்டு விடு. அதாவது தம்பி, நான் வந்து பெருசாலாம் உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கல தம்பி. சிம்பிள் கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா, மிசா காலகட்டத்தில் ஸ்டாலின் கைது செய்யப்படுறாரு. என்ன கேஸில் கைது செஞ்சாங்க? மிசா இல்லைன்ட்டா வாதத்தை எடுத்துக்கிறேன். வேற என்ன கேஸில் கைது பண்ணாங்க? ஸ்டாலின் வரல, பொழுது போகாமல் தூக்கிட்டு போயிட்டாங்களா? வாப்பா ஸ்டாலின், நீங்கள் அப்பா சும்மா வாப்பா வந்து ஏறுப்பா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்களா? என்ன கேஸில் கைது பண்ணாங்க சொல்லு. அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் வச்சிருக்கியா? இந்த கேஸில் தான் ஸ்டாலினை கைது பண்ணானு. சரி, ஒரு டம்மி கேஸில் ஸ்டாலினை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்குவேன், வாதத்துக்கு வச்சுக்குவேன். ஏன்னா அவர் சிறையில் இருந்தது உண்மை, அது பொய்ய நீ சொல்ல முடியாதுல்ல, சொல்ல முடியாது. ஒரு சாதாரண கேஸுக்கு ஸ்டாலினை தூக்கிட்டு போனால் 1 வருஷம் ஜெயிலில் வைக்க முடியுமா? அப்படி ஏதாச்சும் தனிப்பட்ட சட்டம் இருக்கா? ஒரு சாதாரண ஒருத்தரை கூட்டிட்டு போய் சிறைச்சாலையில் 1 வருஷம், என்ன காரணம் எதுன்னு தெரியாம ஒரு சாதாரண ஒரு எதுவுமே இல்லாமல் கொண்டு போய் ஒருத்தர் 1 வருஷம் ஜெயிலில் வைக்க முடியுமா? சொல்லு. நான் வந்து யோசிக்கணுமா, மூளை இருக்கா எனக்கு? அப்படிலாம் கவலை இல்லை. அதாவது அப்பவே இஸ்மாயில் ஒரு நீதிபதியை வச்சு ஒரு அறிக்கை ஒன்று, ஒரு ஆணையம் ஒன்று அமைச்சு ஒரு அறிக்கை விட்டாங்க. இந்த தனிநபர் இஸ்மாயில் ஆணையம் அமைச்சது திமுக இல்லை, எம்ஜிஆர். கூடுதல் தகவல், அதில் தெளிவாக ஒரு பேர் இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டில் இன்னும் பல ப்ரூஃப் இருக்கு. உனக்கு அவ்வளோலாம் வேணாம், இதுவே போதும், பார்த்துக்க. இல்லை இது பொய்னா அவரை எதுக்கு கைது பண்ணாங்கன்னு காரணம் சொல்லு. ஒன்றுமே இல்லாத கேஸுக்கு கைது பண்ணாங்கன்னா எதுக்காக 1 வருஷம் ஜெயிலில் வச்சாங்க? அதுக்கு ஒரு பதில் சொல்லு. நீ சொல்லிட்டு அப்புறம் நம்ம மற்ற பேசுவோம். ஏன்னா நான் சொல்லிட்டேன், இல்லை நீ இதெல்லாம் கிடையாது, அவர் இந்த காரணத்துக்காக தான் கைது பண்ணான்னு நீ ஒரு ப்ரூஃபை கொண்டு வா. நம்ம அடுத்த ஒரு டிபேட்டில், நம்ம அடுத்த ஒரு வீடியோ போட்டு நம்ம 2 ஜாலியாக அளவலாவலாம். சரியா? பாய்.